வணக்கம் நண்பர்களே. ராமாயண டூர், ராமாயண பயணம். ராமாயணம் என்பது ஒரு இதிகாசம். அது நடந்ததாக கூறப்படும் வரலாற்று இடங்களை பார்ப்பது, இயற்கையோடு இணைந்து அந்த இதிகாசம் எப்படி தர்ம விதிகளை, விழுமியங்களை இந்த உலகிற்கு வழங்கியிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அந்த வைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள், அந்த தர்மத்தின் அதிர்வுகளை அந்தந்த இடங்களில் நாம் செல்லும் பொழுது நிச்சயம் காணலாம். அப்படிப்பட்ட இடங்கள் இந்தியாவிலும் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ராமாயணம் இதிகாசம் நடந்த இடங்களாக கருதப்படுகிற ராவணன் அருவி, சீதை தீக்குளித்த இடம். தீக்குளித்த இடம்னா அந்த தீயில் நடந்து வந்து தன்னுடைய பத்தினித்தன்மையை நிரூபித்த இடம், சீதையை சிறைபிடித்து வைக்கப்பட்டிருந்த இடம், ராமர் அனுமனின் வாளில் தீயை வைத்து ராமனை கொல்ல முயற்சி செய்த பொழுது அவர் அந்த வாளில் பற்றிய தீயோடு இலங்கையை எரித்தார் அல்லவா, அந்த வாளில் தீ வைக்கப்பட்ட இடம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இப்படி ஹிஸ்டாரிக்கல் தீ வைக்கிறதுங்கிறது ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்க முடியாது. அது தர்மத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம். ஒரு பதிவிரதையை காப்பாற்ற வந்தவரை எப்படியெல்லாம் இந்த காலம் எதிர்த்தது என்ற இதிகாசத்தின் இயற்கை வடிவம்தான் ராமாயண பயணம். இந்த ராமாயண பயணத்தில், ராமாயணம் டூர், இந்த ராமாயண டூரை நமக்கு அறிந்த மிக முன்னணி நிறுவனம் இலங்கையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் குடும்பத்தோடு செல்லலாம். அதை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். கீழே முடிஞ்சால் இதோட இந்த வீடியோவோட இணைச்சு காட்டுறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொடர்பு எண்ணோ வாட்ஸ்அப்பை இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற ராமாயண இடங்கள், அந்த ராமாயண இதிகாசம் நடந்த இடங்கள், அது போக இலங்கையின் இயற்கையான இடங்கள், இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள், இதெல்லாம் நாம் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு இதாகவே கருதப்படுகிறது. இறுதியாக நான் ஒன்றை கூறுகிறேன். கடவுள் இந்த உலகை எப்படி படைத்தாரோ, எந்த பொல்யூஷன் இல்லாமல், மாசு இல்லாமல் மனிதர்களுக்கு படைத்து கொடுத்தாரோ, அதை அப்படியே வைத்திருப்பது இலங்கை மட்டும்தான். இலங்கைக்கு போனவர்களுக்கு மட்டுமே புரியும் ஒரு விஷயம் இது. கடவுள் படைத்த அப்படியே, கடவுள் எப்படி ஒரு மாசு இல்லாமல், ஒரு குறையில்லாமல் படைத்தாரோ அந்த இடத்தை அப்படியே வைத்திருப்பது இலங்கை தான். மற்ற அரசியல் காரணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். ராமாயணம் நடந்த இடத்தை நாம் பார்த்து தர்மங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ராமாயண பயணம் பயன்படும். இதை பற்றிய விவரங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தொடர்பு என்ன கொடுங்க, விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.